நெல்லை பாளையங்கோட்டை மார்க்கெட் அருகே உள்ள அம்மா உணவகத்தில் மதிய உணவு சமைக்க மாட்டோம் என்று ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது ஊழியர்கள் சமைக்க மறுப்பதற்கான காரணம் என்ன? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக வருணியா, இந்த தமிழகத்தில் யாரும் பசியால் இனி வாடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அம்மா உணவகம் என்பதை திறந்து வைத்தார்கள். நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 10 இடங்களில், குறிப்பாக தச்சநல்லூர், நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, திம்மராஜபுரம் உள்ளிட்ட 10 இடங்களில் இந்த அம்மா உணவகம் என்பது அம்மா அவர்கள் காலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு இந்த அம்மா உணவகத்தை மூடு விழா நடத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மார்க்கெட்டில் உள்ள இந்த அம்மா உணவகம் முன்பாக தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அம்மா உணவகத்தில் நாள்தோறும் பலர் தங்களுடைய நேரடியாக தங்களுடைய பசியாரி தங்களுடைய உணவை சாப்பிட்டு தங்கள் செல்லக்கூடியதை நேரடியாகவே பார்த்திருந்தோம். என குறிப்பாக பலர் தங்களுடைய இந்த பகுதிகளை வரக்கூடிய ஏழை எளியோர்கள் இங்க வயிறார உண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை செய்து கொண்ட இந்த சூழ்நிலை தான் தற்போது இந்த இடம் முழுவதுமே மிக அசுத்தமாகவும் முற்புதலால் காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த அம்மா உணவகத்தில் நேரடியாக வரக்கூடிய பலர் தங்களுடைய இந்த கிராமத்தை சுற்றி பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் நேரடியாக இந்த பகுதியில் தங்களுடைய அம்மா உணவகத்தில் நேரடியாக தங்கள் உணவை சாப்பிட்டு காலை உணவு மற்றும் மதிய உணவை சாப்பிட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலையும் நாம் இருந்து கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் இந்த அம்மா உணவகம் தொடர்பாக தற்போது இங்கு உள்ள ஊழியர்கள் நேரடியாக இன்று மதியம் நாங்கள் சமைக்க மாட்டோம் என தெரிவித்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இதற்கு காரணம் இங்கு உள்ள நேரடியாக சமையல் செய்யக்கூடிய காலையில் உணவுக்கு செய்யக்கூடிய நேரடியாக அந்த கிரைண்டர் என்பது செயல்படாத காரணத்தினால் தற்போது இவர்கள் வெளியே சென்று மற்றொரு அம்மா உணவகத்தில் சென்று நேரடியாக அந்த இட்லிக்கான மாவை தயாரித்து வரக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இதே போன்ற பல மாதங்களாக இந்த இயந்திரம் என்பது கோளாறு செய்யப்பட்டு அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கு உள்ள ஊழியர்களும் நேரடியாக சென்று இங்கு உள்ள அதிகாரிகளிடம் பல முறை தெரிவித்த பிறகும் அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இது தொடர்பாக இன்று காலையில் இந்த தனி அதிகாரி என்பவர் இங்கு உள்ள ஊழியர்களை மிக கடுமையான வார்த்தையால் பேசியுள்ளார். என கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவர்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்படாத சூழ்நிலையில் இது போன்ற இந்த பகுதிக்கு வரக்கூடியவர்களை நேரடியாக இவர்களே தங்களுடைய சம்பளத்தை பயன்படுத்தி இங்குள்ள அம்மா உணவகத்தை நடத்தி கொண்டு வந்துள்ளார்கள். என்றால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக இவர்களுக்கு போதிய வசதிகள் எதுவும் செய்யப்படாத காரணத்தினால் தற்போது இது போன்ற ஒரு நிலைமை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தங்களுடைய இந்த சமைக்க மாட்டோம் என தெரிவித்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவரிடம் கேட்போம், அம்மா உங்களுக்கான பிரச்சனை என்ன? எதற்காக மதிய உணவை சமைக்க மாட்டோம்னு இருக்கீங்கம்மா? எங்களுக்கு சார், எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த சுகாதார கேடுனால ஆட்கள் வரமாட்டாங்க. எங்களுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. ரொம்ப ஸ்மெல் அடிக்கி, நீங்களே பார்க்க தான் செய்யுங்க. ரொம்ப ஸ்மெல் அடிக்கி, சாப்பாடே போக மாட்டேங்க. தண்ணி வேற உப்பு தண்ணி. எங்களுக்கு வாரவங்களாம் பயங்கரமா பேசுறாங்க. மற்றபடி ஃபேன் எதுவுமே ஓட மாட்டேங்க. ஃபேன் ஓட மாட்டேங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கிரைண்டர் ரிப்பேர்னால எங்களுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகுது. 12 வருஷம் ஆகி அதே கிரைண்டர் தான். நாங்களும் எவ்வளவா 25,000 ரூபாய் செலவழிச்சு வேலை அரைச்சும் எங்களுக்கு திருப்பி ரொம்ப பெரிய அளவில் கிரைண்டர் ரிப்பேர்னால அடுத்த அம்மா வந்ததுக்கு ஒரு பொம்பளையில் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் அரைச்சிட்டு வரோம். அங்கேயும் பிரச்சனையாக தான் இருக்குது. அங்கேயும் நாங்கள் ரிப்பேர் ஆனால் எங்களுக்கு யார் பார்த்து தரேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அவமானப்பட்டு நாங்கள் ஏச்சும் பேச்சும் வாங்கி நாங்கள் அரைச்சி விற்றுமே. காலையிலே எஸ்ஓ சார் அதிகாரி காலையிலே காய் இல்லை, உங்களுக்கு சம்பளம்லாம் போட முடியாது, நீங்கள் எங்கே போடணுமோ போங்க, அம்மாவனத்தை மூடிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இப்போ எங்களுக்கு தீர்ப்பு வேணும்ல. நாங்களும் சரி 10,000 சம்பளத்தில் 5,000 ரூபா கிடைக்குன்னு சொல்லி வேலை பார்க்குறோம். அவ்வளோ பேர் கஷ்டப்பட்ட நிலையில. ஆனால் சம்பளம் வராதது இந்த அதிகாரி இவர் எஸ்ஓ சார் கையெழுத்து லேட்டாக போட்டாலும் தான் எங்களுக்கு சம்பளம் வரல. மற்றபடி கமிஷனர்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல வழி கிடையாது. இவங்களால தான் அவங்க மொத்தமாக சம்பளம் போட முடியும். எங்களுக்கு ரொம்ப இப்போ மாநகராட்சி தான் இதோட பொறுப்பு என்பது ஏற்கப்படணும். ஏன்னா இது ஏழை எளியர்கள் நேரடியாக பசியார அவங்க உண்ண வேண்டும் என்பதுதான் அம்மாவோட திட்டம்.
ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா உங்க கையிலிருந்து போடக்கூடிய அளவுக்கு என்ன நிலைமை இங்க வந்துட்டுமா? இங்க சாப்பாடு மத்தியானம் வந்து 2400 ரூபாய்க்கு 1200 ரூபாய் தான் ஓடுது. பொங்கலுக்கு 4 நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடு போக மாட்டேங்க. சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கெட்டுவோம் சொல்லி நாங்களும் எத்தனையோ வருஷம் பார்த்தாச்சு. இப்போ எங்களால ரொம்பவும் முடியல. எங்களால தூக்கிட்டு போய் அரைக்கிறதுக்கு எங்களுக்கு முடியாது. நாங்க இட்லி வித்தா சாப்பாடு இட்லி வித்தாச்சு. மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடு போக மாட்டாங்க. தினம் எங்க கையில இருந்து பணம் போடுறதுக்கு எங்களுக்கு சம்பளமும் வரல. அப்ப நாங்க எப்படி கேட்ட காலையில எந்திரிச்சா உடனே ஒரு வீட்டுல போய் இன்னைக்கு என்ன போடணும், மத்தியானம் ஷிஃப்ட் வேறவங்க இன்னைக்கு 200 ரூபாயோட போகணுமே, இன்னைக்கு 150 ரூபாயோட போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நாங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்க செய்ய முடியும். அதை காணும் இதை காணும்னு சொல்லி எந்த நேரமும் எஸ்ஓ சார் வந்து காய் இல்லைன்னு காய் இப்போ நாங்க போட்டோ எடுத்து அனுப்புறோம். எங்களுக்கு இதான் தீர்ப்பு. எங்களுக்கு இந்த சுகாதார கார்டு ரெடி பண்ணி தரணும், உப்பு தண்ணி ரெடி பண்ணி தரணும். கிரைண்டர் எங்களுக்கு இருந்தாதான் நாளையில இருந்து நாங்க அரைச்சி இட்லி வியாபாரமும் பண்ண முடியும். குடிநீர் தண்ணி கூட இங்க இல்லையா? குடிநீர் உப்பு தண்ணி சார் 6 ரூபா வந்து ரிப்பேர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. 1 வருஷம் மேல ஆயிட்டு. குடி தண்ணியும் கிடையாது. உப்பு தண்ணிக்கு ஒவ்வொரு குடிகாரங்களும் அப்படி ரொம்ப பேசுறாங்க எங்களை. இதே போன்ற மற்றொரு ஊழியர் இருக்கிறார். அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட நிலைமை என்ன? நீங்க உண்மையிலே வந்து கோவிட் காலங்கள்ல எல்லாம் நிறைய உதவி செஞ்சது இந்த அம்மா உணவு தான். அதே மாதிரி வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போதும் எல்லாத்துக்கும் இங்க இலவசமா உணவு கொடுத்தது நீங்க தான். இப்ப உங்க நிலைமை எப்படி? நாங்க தான் சார் அது செஞ்சு கொடுத்தது. நாங்க தான் எந்த ராத்திரினாலும் பொங்கி கொடுத்துருக்கோம். அம்மாவோட எதுனாலும் நாங்க இன்னைக்கு செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுக்க தான் செய்வோம். ஒரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அதையும் செஞ்சு கொடுப்போம். 10 மணிக்கு வந்து கதவை தட்டி கூப்பிட்டு வாங்கம்மா பொங்கி கொடுக்கணும் தலைவேக்கா சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து சோறு பொங்கி கொடுத்துருக்கோம். இல்லை அதுக்கு எங்களுக்கு எதுவும் கிடையாது. சரி நம்ம சேவைகள் செய்தோம், நம்ம செய்தோம். அது ஒரு பக்கம். சம்பளத்தை ஒழுங்கா போடணுமா போடக்கூடாதா சார் சொல்லுங்க. இவ்வளவு இடைஞ்சல்ல நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை போடணுமா போட வேண்டாமா? இதை கேட்டதுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அதுக்கு தானே. எதுக்கு நாங்க உழைக்க? நாங்களும் 2 பொட்ட பிள்ளைகளை வச்சிருக்கோம். பொங்கல் படி கொடுப்போம். ஒரு சம்பளம் போட்டா தானே ஒரு பொங்கல் எந்த வருஷம் இப்படி பண்ணது கிடையாது. இந்த வருஷம் பொங்கல் என் பிள்ளைக்கெல்லாம் நான் கடை வாங்கி பொங்கல் கொடுத்துருக்கேன். எதுக்கு சார் வேலை பார்க்கும்? இந்த வயிற்றுக்கு தானே சார் வேலை பார்க்கும். எதுக்கு வேலை பார்க்கும் சொல்லுங்க? நான் கேட்டேன் சம்பளம் தான் கேட்டேன். சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு? எது தொடர்பான? ரொம்ப சுகாதார நலக்கேடா இருக்கு. ஒரு மாதிரி யூரின் சும்மல் அடிக்கலாம், யாரும் வர மாட்டேங்காங்க. நாங்க சாப்பிட ரொம்ப நாத்தடிக்கி. நீங்க எப்படிமா வேலை செய்யறீங்க? பொம்பளைங்க தானே நீங்க வேலை பாக்குறீங்க. இந்த நாத்திரத்துல எப்படி நாங்க சாப்பிட்டு போகணும் கேக்குறாங்க சார். ரொம்ப குடிச்சிட்டு வந்து ரொம்ப பேசுறாங்க. நாங்க இப்போ கிட்டத்தட்ட கிரைண்டர் தான் உங்களுக்கு முக்கியமானது. ஏன்னா காலையில இட்லிக்கு சமைக்கிறோம் சார். மத்த கிரைண்டர் 2 அம்மாவனுக்கும் இங்க இருக்கு. அந்த அம்மாவனத்துல பொம்பளைங்க 2 பொம்பளைங்க ஏத்தி ஆட்டோல எடுத்துட்டு போய் நாங்க அரைச்சி எடுத்துட்டு வரோம். அது எங்களாலதான் ஆட்டோக்காரங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாங்க 2 பொம்பளைங்க தான் தூக்கணும். 2 பொம்பளைங்க தான் சார் இறக்கணும். அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. எங்க கிரைண்டர் ரிப்பேர் ஆனா எங்களுக்கு யார் தருவா? நீங்க தருவீங்களா? எங்களையும் திட்டுறாங்க சார். அவங்களும் திட்டதான் செய்யறாங்க. வருணியா, நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். ஏன்னா அவரோட எந்த அளவிற்கு தன்னுடைய உணவு என்பது ஒரு சேவையாக பொதுமக்கள் வயறார சாப்பிட வேண்டும் என்பதற்காக தான் அம்மா உணவகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கான 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் என்பது பிற்பகலில் வழங்கப்பட்டு வந்த போதிலும் காலையில் 1 ரூபாய்க்கு இட்லி என்பது இதுவரை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தொடர்ந்து இவர்களுக்கு தேவையான எந்தவித ஒரு அடிப்படை வசதிகளும் இந்த பகுதி இல்லாத போதிலும் தங்களுடைய கை காசுகளை கொண்டு இந்த ஊழியர்கள் இங்கு உள்ள பொதுமக்கள், நேரடியாக வரக்கூடிய பொதுமக்களுக்கு தங்கள் வயிறார உணவுகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். மாநகராட்சி நிர்வாகமும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழக முதலமைச்சர் இனியாவது இது போன்ற ஒரு நல்ல திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர் இந்த ஊழியர்கள் தான். இந்த ஊழியர்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மூதாட்டி அழும்போது கூட நம்ம கேட்டு வந்தோம். சம்பளம் இல்லாமல் இங்கு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அம்மா உணவகத்தை மூடு விழா நடத்தாமல் மீண்டும் புத்துணர்வோடு பொதுமக்களுக்கு வயிறார உணவு வழங்குவதற்காக தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஊழியர்களுடைய கோரிக்கையா உள்ளது. வர்ணியா, செல்வராஜ், களத்திலிருந்து நேரடி விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி.